இந்த தீர்ப்பிலேயே ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அரசியல் ஆதாயம் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. their political agenda, அரசியல் அஜெண்டாவிற்காக திமுக அரசை பார்த்து சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மலை உச்சியில தீபம் ஏற்றுவதனால பொது அமைதிக்கு குந்தல் விளைவிக்குது அப்படிங்கிற அரசாங்கம் சொல்வது, of course it may happen only if such disturbance is sponsored by the state itself. நிச்சயமாகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எப்பன்னா அரசாங்கமே அதை ஏற்படுத்தினால், sponsored by the state என்று சொன்னதோட we pray no state should stoop to that level to achieve their political agenda. எந்த ஒரு மாநிலமும் மாநில அரசாங்கமும் இந்த அளவிற்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கீழே இறங்கி போக கூடாது. அதாவது விஷமத்தனமான ஒரு வேலையை செய்திருக்கிறீங்க அப்படின்னு வக்ஃப் போர்டை பார்த்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கொஞ்சம் பேரு போய் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது என்பது அந்த மாவட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனால அது கூட பண்ண முடியாதா அப்படி நீங்க சொல்கிறீர்கள் என்றால், it is either exposure of the incapacity to maintain law and order or hesitant to bring harmony among the communities. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு சில டைரக்ஷன்ஸையும் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. the தேவஸ்தானம் must light lamp at the தீபத்தூண் ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்காங்க. தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை ஒத்துழைக்க வேண்டும். எந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு அப்படிங்கறதையும் போட்டு காட்டாங்க. கூகுள் மேப்ஸ்ல இந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு. இத நீதிமன்ற தீர்ப்பிலேயே அட்டாச்சா இருக்கு.